Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மைக்ரோ மெமரி ஆர்கனைசேஷன் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஐஓ ஆர்கனைசேஷன்னா என்னென்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி பஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஐஓ இன்டர்ஃபேஸஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதே மாதிரி டிவைசஸ், இன்புட் அவுட்புட் டிவைசஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மெமரி ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெமரி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிற ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை நம்ம எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம், அதில் வந்து என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க எஃபிஷியன்சியாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி சிபியோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி என்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதோட பெர்ஃபார்மன்ஸை இருக்கிறதுலே வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மெமரி அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இட் இஸ் அ ஃபிசிக்கல் டிவைஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டோரேஜ். நம்மளோட மெமரி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிசிக்கல் டிவைசஸ் தான். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய லைவாக நம்மளால் பார்க்க முடியும். நம்மளோட மெமரி சிப்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஸ்டோரேஜ் ஹார்ட் டிஸ்காக இருக்கட்டும், ட்ரைவ்ஸு, டேப்ஸ், இந்த மாதிரி நம்ம எல்லாமே ஸ்டோரேஜ் டிவைசஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபிசிக்கல் டிவைசஸாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை எவ்வளோ நம்மளுடைய டிவைஸோடைய கெப்பாசிட்டியை பொறுத்து நம்ம இன்ஃபர்மேஷனை அதில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அந்த மெமரியை வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணுறோம். மெயின் மெமரி, செகண்டரி, டெரிட்டரி மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளுடைய ஸ்பீட், அந்த மெமரியை யூஸ் பண்ணுற ஸ்பீட், அதே மாதிரி ஆக்சஸிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே நமக்கு வந்து இன்க்ரீஸும் டிக்ரீஸும் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி மெமரி ஹைரார்கி அப்படிங்கிற போது என்னென்னா, எவ்வளோ வந்து மெமரி ஹைரார்கி அப்படிங்கிறது வந்து என்னென்னா நம்மளோட யூசரோடைய அண்டர்ஸ்டாண்டுக்காக தான். ஏன்னா வந்து யூசர் வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணணுங்கிறது தெரிஞ்சாதான், மெமரியை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அதே மாதிரி அதோடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம வந்து அதை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து மெமரி ஹைரார்கி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்போ ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நான் ஸ்டோர் பண்ணுறேன், இல்லை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னும் போது அந்த ப்ரோக்ராமை வந்து பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து என்னுடைய ஸ்பீட் ஆஃப் எக்ஸிக்யூஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நான் வந்து மெமரியோடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ அந்த மெமரியோட பர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து மெமரி ஹைரார்கி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்க்குறோம். இதோட மெயின் கோல் என்னன்னா, டு மேக்ஸிமைஸ் த ஆக்சஸ் ஸ்பீட். ஸோ இன்ஃபர்மேஷனை எல்லாமே பார்த்தோன்னா மெமரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இன்ஃபர்மேஷனை நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம். எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம அதில் ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம எதுக்காக ஸ்டோர் பண்ணுறோம், திருப்பி எனக்கு அது தேவைப்படும் போது நான் எடுத்து பார்க்கணும், இல்லைனா வந்து ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா அது வந்து ரீரைட் பண்ணி நான் திருப்பி இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ இதுக்காக தான் நம்ம மெமரி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இதனுடைய மெமரி ஹைரார்கியோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டேன். என்னோட ஹார்ட் டிஸ்காக இருக்கட்டும், இல்லைனா டேப்ஸில், ரிஜிஸ்டர், கேட்ச், எதுலையாவதுல நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் எடுத்து ரிட்ரைவ் பண்ணி நான் பார்க்கும் போது எனக்கு வந்து அது ஸ்பீடாக எனக்கு வந்து இன்ஃபர்மேஷனை எடுத்து கொடுக்கணும். நான் ஒன்ஸ் அதை ஓப்பன் பண்ணி கொடுத்து ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு அந்த இன்ஃபர்மேஷன் லோட் ஆகுது அப்படின்னா அது வந்து எனக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ அதை வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம வந்து ஆக்சஸிங் ஸ்பீட், எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல நான் ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷனை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியணும். அதே மாதிரி ஹை லெவல் ஸ்பீடில் வந்து இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இதுக்காக தான் மெமரி ஹைரார்கி நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி டு மினிமைஸ் த பர் பிட் ஸ்டோரேஜ் காஸ்ட். மினிமைஸ் த பர் பிட் ஸ்டோரேஜ் காஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுடைய மெமரிஸ், இப்போ வந்து நம்மளுடைய மெமரி கார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஹார்ட் டிஸ்காக இருக்கட்டும், இல்லை டேப் ட்ரைவ்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து காஸ்ட் வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய கம்ப்யூட்டரோட காஸ்ட்டே பார்த்தோன்னா மற்ற எல்லா டிவைஸோட ஹார்ட் டிஸ்கோட எல்லா டிவைஸோட காஸ்ட்டுமே கம்மியாக தான் இருக்கும். நம்மளுடைய ஸ்டோரேஜ் டிவைஸ், நம்மளுடைய ப்ராசஸரோடைய அதாவது மெமரியை பொறுத்து தான் நம்மளுடைய காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஃபோனே வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 3 GB ரேம் இல்லைனா வந்து 32 GB ரோம் இருக்கிற ஒரு மொபைல் ஃபோனோட காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். சேம் மாடல், சேம் ப்ராசஸர், பட் ஆனால் அது மெமரி மட்டும் அதிகமாக கொடுப்போம். இப்போ நிறைய கம்பெனிஸில் ஒரே வெர்ஷன்ஸ் ஆஃப் மொபைல்ஸை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மெமரியை பொறுத்து அதோடைய காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வந்து 3 GB 32 GB வாங்குகிறோம் அப்படின்னா அதோட காஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். சேம் மாடல் என்னோட மெமரி கெப்பாசிட்டி மட்டும் வந்து 4 GB 64 GB இல்லைனா 6 GB ரேம் 128 GB
ரோம் அப்படி இருக்குது அப்படின்னா இன்டர்னலோடைய மெமரி கெப்பாசிட்டி இருக்குன்னா ஸோ அந்த மெமரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். மற்றது எல்லா ஃபீச்சர்ஸுமே சேம் ஃபீச்சர்ஸ் தான் அந்த ஃபோனுக்கு இந்த ஃபோனுக்கும் இருக்கும். பட் ஆனால் மெமரி மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும் என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட மெமரியை பொறுத்து நம்மளோட காஸ்ட் வந்து ஹை ஆகிக்கிட்டே போகும். ஸோ அந்த மெமரியை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அந்த மெமரி இப்போ வந்து என்னென்னா சில மொபைல்ஸ்லேருந்து இப்போ இருக்க ஃபோன்ஸ்லலாம் பார்த்தோன்னா SIM 1 SIM 2ன்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இன்டர்னல் ஸ்டோரேஜ்க்கு ஒரு போர்ட் கொடுத்துருப்பாங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜோட போர்ட் கொடுக்கல அப்படின்னா நம்ம SIM 2ல் தான் நம்ம வந்து அந்த வந்து மெமரி கார்டை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஃபோனுடைய காஸ்ட் வந்து நான் இப்போ 3GB 32GB நான் வாங்கிக்கிறேன். பட் ஆனால் என்னோட மெமரி கெப்பாசிட்டியை மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நான் மெமரி கார்டை எக்ஸ்டர்னலாக நான் ஒரு மெமரி கார்டை வாங்கி என்னோட ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் போடுறேன் அப்படின்னும் போது என்னுடைய ஃபோனுடைய மெமரி சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து இப்போ வந்து ஃபோனோட மெமரி கார்டோட காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 500க்குள்ளேயே எனக்கு மெமரி கார்டு கிடச்சிரும். பட் ஆனால் நான் வந்து 128GB இருக்கிற ஒரு மொபைலை நான் வாங்கணும் அப்படின்னா 40,000 to 50,000 ஆகும். பட் ஆனால் வந்து 32GBயில் நான் வாங்கும் போது எனக்கு 20,000லேயே எனக்கு அந்த ஃபோன் கிடச்சிரும். ஸோ என்னுடைய கெப்பாசிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் மெமரி கார்டை இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ அந்த மெமரி கார்டு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து டெர்டரி டிவைஸ் இல்லை செகண்டரி டிவைஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து இன்டர்னலாக இருக்கிறது தான் நம்ம வந்து இன்டர்னல் மெமரி இல்லைனா வந்து மெயின் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட சிஸ்டத்துக்குள்ளேயே இருக்கிற மெமரியை தான் அதாவது நம்ம ஃபோனுக்குள்ளேயே இருக்கிற மெமரியை மெயின் மெமரின்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னலாக நான் என்ன டிவைஸ் ஹார்ட் டிஸ்காக இருக்கட்டும் இல்லைனா வந்து மெமரி கார்டாக இருக்கட்டும் பென் ட்ரைவ்ஸ் இந்த மாதிரி எந்த டிவைசஸ்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி மெமரியை ஸ்டோர் பண்ணுறோம் இன்ஃபர்மேஷனுக்காக நான் மெமரியை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம் அது எல்லாமே செகண்டரி டிவைசஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கோ டு மினிமைஸ் த பர் பிட் ஸ்டோரேஜ் காஸ்ட். ஸோ என்னுடைய ஸ்டோரேஜோடைய காஸ்ட் வந்து நான் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மெமரி ஹைரார்கி அப்படிங்கிற கான்செப்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஹைரார்கியோட டயக்ராம் இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்னல் மெமரி அப்படிங்கிறது வந்து ரிஜிஸ்டர்ஸ் இல்லைனா கேட்ச் மெமரி இல்லைனா ரிஜிஸ்டர்ஸ். எப்போவுமே பார்த்தோன்னா நம்மளுடைய சிஸ்டம் வாங்கும் போதாக இருக்கட்டும் இல்லைனா லேப்டாப்ஸ் வாங்கும் போதாக இருக்கட்டும் இல்லை மொபைல் ஃபோன்ஸ் வாங்கும் போதாக இருக்கட்டும் ஸோ இன்டர்னலில் அதோடைய கேட்சோடைய சைஸும் அதோடைய ரேம் ரோம் வச்சு தான் நம்மளுடைய காஸ்ட்டோடைய ப்ரெடிக்ஷனே இருக்கும். காஸ்ட் வந்து அதை பொறுத்து தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதோ இல்லை டிக்ரீஸ் ஆகிறதோ இருக்கும். ஸோ இன்டர்னல் மெமரி அதிகமாக இருக்க நம்மளுடைய ப்ராசஸருடைய ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேட்சில் இருந்து தான் நம்ம ரிட்ரைவ் பண்ணுவோம். எவ்வளோ மெமரி நான் வச்சுருந்தாலும் 128GBக்கு நான் வந்து ஒரு மெமரி கார்டை போட்டிருந்தாலும் என்னுடைய கேட்சோடைய ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னா என்னோட கேட்ச் மெமரி சைஸ் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ என்னோட கேட்ச் மெமரி சைஸ் அதிகமாக இருந்ததுன்னா மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் அதோட லொக்கேஷன்ஸ் அதோட எந்த இடத்துல அதோட பாத் இருக்குது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் கேட்சில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நான் அப்படி கேட்சில் ஸ்டோர் பண்ணால் தான் ஈஸியாக மல்டிபிள் இன்ஃபர்மேஷனை அட் அ டைமில் என்னால் ஃபெச் பண்ணி ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்டர்னல் மெமரியில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ரிஜிஸ்டர்ஸும் கேட்சும். நெக்ஸ்ட் மெயின் மெமரியில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா ரேம் ரோம் அப்படிங்கிறது வந்து இன்டர்னல் மெமரியில் இருக்கும். ரேம்னா நமக்கு தெரியும் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரோம்னா ரீட் ஒன்லி மெமரி. இந்த ரீட் ஒன்லி மெமரிஸ் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ பூட்டிங்கான கம்ப்ளீட் சாஃப்ட்வேரும் நமக்கு வந்து ரோமில் தான் இருக்கும். ஸோ ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன அப்ளிகேஷனை அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரேண்டம் ஆக்சஸ் மெமரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ரேண்டம் ஆக்சஸ் மெமரி வந்து ரீரைட்டபிள். பட் ஆனால் ரோம் வந்து இட் இஸ் நாட் அ ரீரைட்டபிள். ஒன்ஸ் நான் ரைட் பண்ணிட்டேன் அப்படின்னா எத்தனை தடவைனாலும் எடுத்து படிக்க தான் முடியும். ஸோ வந்து இந்த பூட் ஸ்டாப் ப்ரோக்ராம்ஸ்னால் என்ன நமக்கு தெரியும் இல்லையா. ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை லோட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் தான் வந்து பூட் ஸ்டாப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த பூட் ஸ்டாப் ப்ரோக்ராம்ஸை லோட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரோம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ ரோமில் வந்து ஒன்லி அதாவது ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை ரீட் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர அதில் வந்து ரீரைட் பண்ணியோ திருப்பின்னு வந்து இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணுறதோ அது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ என்னோட மெயின் மெமரியில் ரேம் ரோம் அப்படி இருக்குது. செகண்டரி மெமரி அப்படிங்கிறது நான் எக்ஸ்டர்னலாக என்னென்ன டிவைசஸ் ஆட் பண்ணி என்னோட ஸ்டோரேஜோடைய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறனோ அது எல்லாமே என்னுடைய செகண்டரி மெமரின்னு சொல்லுவோம். அதை வந்து ஹார்ட் டிரைவ்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஹார்ட் டிரைவ்ஸ் எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செகண்டரி மெமரி. ஹார்ட் டிரைவ்ஸில் என்னென்ன வரும் அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற பென் டிரைவ்ஸாக இருக்கட்டும் இல்லைனா மெமரி கார்டு இந்த மாதிரி இருக்கிற எல்லா டிவைசஸுமே நம்ம என்னென்னு சொல்கிறோம் செகண்டரி மெமரி. இந்த செகண்டரி மெமரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்னோட மெயின் மெமரியில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஸ்டோர் பண்ண முடியாது, அதோடைய கெப்பாசிட்டி பத்தாது. ஸோ அப்படிக்கு எனக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் என்னோட மெயின் மெமரியிலே ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா அதில் இருக்க ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ரன் பண்ணுறதுக்கோ இல்லை அதில் இருக்க அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணுறதுக்கோ எனக்கு வந்து
மெமரி வந்து பத்தாம போகும். ஸோ அப்படி இருக்கும் போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்னொரு இடத்துல வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நிறைய மூவிஸ் அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ அந்த மூவிஸ்க்காக நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க் வச்சு அந்த மூவிஸ் எல்லாமே ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். இல்லைனா பென்ட்ரைவ்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம எப்போ வேணுமோ அப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டெலீட் பண்ணி இதை ப்ராசஸ் பண்ணுவோம். இதே வந்து என்னுடைய இன்டர்னல் நம்மளோட மொபைலோடைய மெமரியில் வந்து நம்ம வந்து அந்த மேக்ஸிமம் நிறைய மூவிஸை டவுன்லோட் பண்ண மாட்டோம். நமக்கு வேண்டிய கேம்ஸாக இருக்கட்டும் இல்லை சாஃப்ட்வேர்ஸ் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம அதில் வச்சுருப்போம். செகண்டரி டிவைசஸில் நம்ம என்ன வச்சுருக்கோம், நம்மளோட ஃபோட்டோஸாக இருக்கட்டும், நம்ம ஃபேமிலியில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் நடந்திருந்தால் அதோட வீடியோஸ் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பெரிய சைஸில் இருக்கும். ஸோ அது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க் டிரைவ்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் தான் வந்து மெமரி கார்ட்ஸ்லையோ இல்லை பென் டிரைவ்ஸ்லையோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து சிடி டிரைவ்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஹார்ட் அதாவது செகண்டரி ஸ்டோரேஜாக. ஸோ அந்த சிடி டிரைவ்ஸில் என்ன பண்ணுவோம்னா நமக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம சிடிஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போ தேவையோ அப்போ வந்து ப்ராசஸ் பண்ணி பார்த்துப்போம். பட் ஆனால் அது எதுவுமே நம்ம வந்து மெயின் மெமரியில் ஸ்டோர் பண்ண மாட்டோம். அதையும் நம்ம மெயின் மெமரியில் ஸ்டோர் பண்ணலாம். பட் ஆனால் அதோடைய சைஸ் வந்து அதிகமாக இருக்கனால நம்மளுடைய மெமரி வந்து அதிகமாக மெயின் மெமரியில் யூஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ப்ராசஸருடைய ஸ்பீட் வந்து ரொம்ப லோ ஆகும். மல்டிபிள் இன்ஃபர்மேஷனாக நம்மளால் ப்ராசஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால தான் நம்ம செகண்டரி ஸ்டோரேஜ் போகிறோம். செகண்டரி மெமரியில் வந்து ஹார்ட் டிஸ்க் டிரைவ்ஸ். டெர்டரி மெமரி அப்படின்னு சொல்கிறோம். டெர்டரி மெமரிஸில் என்னென்னா டேப் டிரைவ்ஸ் வந்து நம்ம அட் த மேக்ஸிமம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து நிறையா வந்து டெர்டரி மெமரிஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது டேப் டிரைவ்ஸை யாரெல்லாம் டேப் டிரைவ்ஸ் இல்லை டெர்டரி மெமரிஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து ஒரு மூவி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த மல்டிமீடியா அந்த வீடியோஸையும் அந்த ஆடியோஸையும் நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு அது எல்லாமே வந்து சைஸ் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அவங்க வந்து டேப் டிரைவ்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸில் அந்த மாதிரியான அதே மாதிரி மல்டிமீடியா கேம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறாங்க இல்லையா, மல்டிமீடியா கேம்ஸாக இருக்கட்டும் இல்லை அனிமேட்டட் கேம்ஸாக இருக்கட்டும். ஸோ அப்போ வந்து அவங்க சவுண்ட்ஸு அதோட வீடியோ ரெக்கார்டிங்ஸ் ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா டேப் டிரைவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க தான் டெர்டரி மெமரிஸை யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் யூசர்ஸ் நம்மள மாதிரி இருக்க கஸ்டமர்ஸாக இருக்கட்டும் யூசர்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு டெர்டரி மெமரி தேவையே படாது. செகண்டரி மெமரியே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து மெமரி ஹைரார்கி. இதில் வந்து ஹை ஸ்பீட் மெமரி எதுன்னு பார்த்தோம்னா இன்டர்னல் மெமரி. நம்மளுடைய ரிஜிஸ்டர்ஸும் கேட்சும் தான் ஹை ஸ்பீட் மெமரியாக இருக்கும். ஏன்னா வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் நானோ செகண்ட்ஸில் நமக்கு ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துரும், அதாவது ஃபெச் பண்ணி கொடுத்துரும். இன்டர்னல் மெமரியில் ரிஜிஸ்டர்ஸும் கேட்சும் இருக்கும். அதுதான் வந்து ஹை ஸ்பீட் மெமரி. ரொம்ப லோ ஸ்பீட் மெமரி என்னன்னு பார்த்தோம்னா டெர்டரி மெமரி. ஸோ அது வந்து ஸ்பீட் வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். இன்டர்னல் மெமரி அதிகமாக இருக்கும், செகண்டரி மெமரி அதோட கம்மியாக இருக்கும். மெயின் மெமரி அதோட இன்டர்னல் மெமரியை கம்பேர் பண்ணும்போது மெயின் மெமரியோடைய ஸ்பீட் கம்மியாக இருக்கும். மெயின் மெமரி கம்பேர் பண்ணும்போது செகண்டரியோட மெமரி கம்மியாக இருக்கும். இருக்கிறது லீஸ்ட் ஸ்பீட் மெமரி எது அப்படின்னா டெர்டரி மெமரி தான். ஹை ஸ்பீட் மெமரி இன்டர்னல் மெமரி. அதே மாதிரி இதில் வந்து நம்ம ஆரோஸ் போட்டிருக்கோம். இந்த ஆரோஸை பொறுத்து இன்க்ரீஸிங்கில் இருக்கும். இப்போ வந்து பார்த்தோன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆக்சஸ் ஃப்ரம் சிபியூடைய ஆக்சஸை வந்து அதிகமாக ஈஸியாக வந்து சீக்கிரமாக ஆக்சஸ் பண்ணக்கூடியது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா அது இன்டர்னல் மெமரி வந்து ஸ்பீடாக ஆக்சஸ் பண்ணும், டெர்டரி மெமரி ஸ்லோவாக ஆக்சஸ் பண்ணும். அதே மாதிரி சைஸ் பார்த்தோன்னா இன்டர்னல் மெமரியோடைய சைஸ் வந்து சின்னதாக இருக்கும், அது கீழே மெயின் மெமரி அதோட பெருசாக இருக்கும். மெயின் மெமரியோட செகண்டரி மெமரியோடைய சைஸ் அதிகமாக இருக்கும், செகண்டரியோட டெர்டரி மெமரியோடைய சைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ சைஸ் வந்து கீழே அதாவது இன்க்ரீசிங் ஆர்டரில் கீழே போகும். ஓகேவா, இன்டர்னல் மெமரி சின்னதாக தான் இருக்கும், நம்மளுடைய கேட்சாக இருக்கட்டும் ரிஜிஸ்டர்ஸோடைய சைஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும். அதே மாதிரி ஆக்சஸ் ஸ்பீடும் வந்து பார்த்தோம்னா இன்டர்னல் மெமரி ஹை ஸ்பீட் ஆக்சஸ் இருக்கும், டெர்டரி மெமரி லோ ஸ்பீட் ஆக்சஸ் இருக்கும். பிட் ஸ்டோரேஜ், காஸ்ட் ஃபார் பிட் ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா காஸ்ட் வந்து டெர்டரி மெமரியோட காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும், செகண்டரி மெமரி அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செகண்டரி மெமரி கம்பேர் பண்ணும்போது மெயின் மெமரி அதோட காஸ்ட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இன்டர்னல் மெமரி ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தோம்னா நம்மளோட இன்டர்னல் மெமரி கேட்சோடைய சைஸ் அதாவது ரேமோடைய சைஸ் வந்து அதிகமாக நம்மளோட மொபைல் காஸ்ட் வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். இப்போ நான் வந்து 6 GB ரேம் யூஸ் பண்ணுற ஃபோன் தான் எனக்கு வேணும்னா 6 GB ரேமோடைய ஃபோன் காஸ்ட்டும் 3 GB ரேமோடைய ஃபோன் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேரியேஷன் இருக்கும். ஸோ என்னோட இன்டர்னல் மெமரியோடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண என்னோட காஸ்ட் வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். பட் ஆனால் நான் என்னோட டெர்டரி மெமரி பார்த்தோம் அப்படின்னா அப்படி வந்து காஸ்ட் வந்து இருக்காது. இப்போ வந்து நான் வந்து 6 GB ரேம் வாங்குறதுக்கும் 6 GB மெமரி கார்டு வாங்குறதுக்கும் காஸ்ட் வேரியேஷன் இருக்கும். 6 GB ரேம் உடைய இருக்கிற ஃபோனை வாங்கும்போது அதோட காஸ்ட் வேற மாதிரி இருக்கும். அதே 6 GB மெமரி கார்டுன்னும் போது எனக்கு வந்து ஒரு 150-200லேயே எனக்கு கிடச்சிரும்.
பட் ஆனால் இங்கே வந்து 1000 ரேஞ்சில் போகும்போது தான் நம்ம வந்து இன்டர்னல் மெமரியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து பிட் ஸ்டோரேஜோடைய காஸ்ட் வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கும். லோவஸ்ட் பார்த்தோம்னா டெர்டரி மெமரி, ஹையஸ்ட் காஸ்ட் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்னல் மெமரிக்கு நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய காஸ்ட்டும் ஸ்பீடோடைய இந்த இதை ஹையரார்க்கி தெரிஞ்சாதான் நம்மளுடைய மெமரி யூட்டிலைசேஷன் எவ்வளோ எஃபிஷியண்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெமரி ரெப்ரசன்டேஷன்ஸ். மெமரி ரெப்ரசன்டேஷன்ஸ் அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே தெரியும் நம்மளுடைய மெமரி ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம படிக்கிறவங்களுக்கு நமக்கு தெரியும் மெமரி வந்து ஷெல்ஸாக டிவைட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு ஷெல்லுக்குமே ஒவ்வொரு கெப்பாசிட்டி நம்ம கொடுத்துருப்போம். ஷெல்லோட கெப்பாசிட்டி பொறுத்து மெமரியோடைய ரெப்ரசன்டேஷன் மாறுபடும். ஓகேவா? ஸோ நம்மளுடைய செல்லோடைய சைஸும் அதோடைய கெப்பாசிட்டியும் வச்சு நம்மளுடைய மெமரி ரெப்ரசன்டேஷன் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ எப்போவுமே மெமரி ரெப்ரசன்டேஷன் எப்படி கொடுப்போம் அப்படின்னா நம்பர் ஆஃப் செல்ஸ் வித் இட்ஸ் கெப்பாசிட்டி. எத்தனை செல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி ஒவ்வொரு செல்லோட கெப்பாசிட்டி என்னங்கிறத வச்சு அந்த மெமரியோடைய சைஸை நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். அதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்ட்டு 1 செல் கெப்பாசிட்டி. ஒரு செல்லோட கெப்பாசிட்டி என்ன நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதோட எத்தனை செல்ஸ் இருக்கும் அத்தனை செல்ஸோட மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா அதோடைய சைஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா நம்பர் ஆஃப் மெமரி லொக்கேஷன் இன்ட்டு பிட்ஸ் பெர் லொக்கேஷன் சொல்லியிருக்கோம். ஏதாவது வந்து எதர் ஷெல்லும் அதோட கெப்பாசிட்டி நமக்கு தெரியணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்பர் ஆஃப் மெமரி எத்தனை மெமரி லொக்கேஷன்ஸ் இருக்குது அதே மாதிரி அந்த லொக்கேஷனுடைய பிட்ஸில் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ இப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதோடைய மெமரியோடைய சைஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள்னு பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே நம்மளோட ரெப்ரசன்டேஷன் வந்து பவர் ஆஃப் 2ல தான் நம்ம பார்ப்போம். பவர் ஆஃப் 2ல வச்சு தான் நம்ம வந்து மெமரி ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷெல்லோட கெப்பாசிட்டி எக்ஸாம்பிளுக்கு நம்ம கொடுத்துருப்போம். ஒரு ஷெல்லோட கெப்பாசிட்டி 8 பிட்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து 4 ஷெல் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஷெல் 1 2 3 4 4 ஷெல் கொடுத்துருக்கேன். மெமரியோடைய ஒரு ஷெல்லோடைய கெப்பாசிட்டி 8 பிட்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்போ எனக்கு 4 ஷெல்ஸ் இருக்குது அப்படின்னா 4 × 8 பிட்ஸ் என்னுடைய கெப்பாசிட்டி. ஓகேவா? இப்போ வந்து நான் 4ன்னும் போது பவர் ஆஃப் 2ல நான் எடுக்கிறேன் அப்படின்னா 4 ஷெல்ஸ் வரணும். எனக்கு பவர் ஆஃப் 2ல நான் எடுக்கிறேன் அப்படின்னா 2 2s are 4. ஸோ 2/2 வந்து நமக்கு வந்து 4 கொடுக்கும். ஸோ வந்து எத்தனை பிட்ஸ் எனக்கு தேவைப்படும்னா 2 பிட்ஸ் எனக்கு வந்து தேவைப்படும் 4 ஷெல்ஸை ரெப்ரசென்ட் பண்ண. 2 பிட்ஸ் எதுக்காக நம்ம ரெப்ரசன்டேஷனில் வந்து அதோடைய அட்ரஸை ரெப்ரசென்ட் பண்ணது தான் நமக்கு வந்து 2 பிட்ஸ் ஸ்டோரேஜ் நமக்கு தேவைப்படும். 2 பிட்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா 2 பிட்ஸை மட்டும்தான் நம்ம வந்து மெமரி லொக்கேஷனுக்கு எடுத்துப்போம். ஸ்டோர் பண்ணுறதுக்கு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு ஜஸ்ட் வந்து 2 பிட்ஸ் எடுத்துப்போம். 2 பிட்ஸ் நம்ம வந்து 2/2ல வந்து நமக்கு வந்து 4 ஷெல்ஸ் கிடைக்கும். எப்படி அப்படின்னா மேலே இருக்க 2 தான் நம்மளுடைய பிட்ஸ். 2 பிட்ஸ் எடுக்கும்போது 0 0 0 1 1 0 1 1. ஸோ டோட்டலாக எனக்கு வந்து 4 ஷெல்ஸ் கிடைக்குது இல்லையா? 2 பிட் ரெப்ரசன்டேஷன் வச்சு எனக்கு 4 ஷெல்ஸ் கிடைக்குது. இதே வந்து இன்கேஸ் வந்து எனக்கு வந்து 8 ஷெல்ஸ் கிடைக்கணும் 8 பிட் கெப்பாசிட்டி அப்படின்னும் போது 8 ஷெல்லுக்கு பவர் ஆஃப் 2 அப்படின்னும் போது 2/3 2 2s are 4 4 2s are 8. ஸோ எனக்கு வந்து 8 ஷெல்ஸ் கிடைக்கும் 2/3ல. ஸோ நான் எத்தனை பிட் செலெக்ஷன் எனக்கு வேணும் 3 பிட்ஸ். அப்போ நான் எப்படி எடுப்பேன் 0 0 0 0 1 0 1 0 0 1 1 1 0 0 1 0 1 1 1 0 ஸோ எனக்கு வந்து டோட்டலாக வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா 8 ஷெல்ஸ் கிடச்சிருச்சு. 1 2 3 4 5 6 7 8 டோட்டலாக எனக்கு வந்து 8 ஷெல்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ என்னுடைய பிட் ரெப்ரசன்டேஷனை வச்சு தான் நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து 4 ஷெல்ஸ்னும் போது எனக்கு வந்து பிட் ரெப்ரசன்டேஷன் எத்தனை பிட் வந்து இருந்துச்சுன்னா அட்ரஸ் ரெப்ரசன்டேஷனுக்காக நம்ம சொல்கிறோம். 2 பிட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்னால் 4 ஷெல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதே எனக்கு வந்து 3 பிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து 8 ஷெல்ஸ் கிடைக்கும். ஸோ என்னோட பிட் ரெப்ரசன்டேஷனை வச்சு தான் நம்ம வந்து ப்ராசஸிங் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஜஸ்ட் வந்து நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் வந்து 4 8 16 n அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் 2/x. அட்ரஸ் சைஸ் வந்து எவ்வளவா இருக்கணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ 4ன்னும் போது நம்ம எப்படி எடுப்போம் பவர் ஆஃப் 2ல எடுக்கணும்னு சொன்னோமா 2/2. ஸோ எனக்கு வந்து 2 பிட்ஸ் தேவைப்படும். 4 ஷெல்ஸ் எனக்கு கிடைக்கும் 4 ஷெல்ஸ் ஸ்டோரேஜ் எனக்கு வேணும் அப்படின்னும் போது 2 பிட்ஸ் கிடைக்கணும். 8 ஷெல்ஸ் வேணும் அப்படின்னும் போது 2/3. ஸோ எனக்கு 3 பிட் வேணும் அட்ரஸ்க்கு. 16 அப்படின்னும் போது 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16. ஸோ டோட்டலாக வந்து பவர் ஆஃப் 2ல 2/4. ஸோ எனக்கு வந்து 4 பிட்ஸ் தேவைப்படும்.
இங்கே வந்து n நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. n நம்பர்ஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா log 2 of n. ஸோ இது எல்லாமே log 2 of 16. log 2 of 16 தான் நமக்கு வந்து 4 பிட்ஸாக கிடைக்குது. log 2 of 8 தான் வந்து நமக்கு 3 பிட்ஸாக கிடைக்குது. log 2 of 4 தான் வந்து நமக்கு 2 பிட்ஸாக கிடைக்குது. ஸோ n அப்படின்னு கேட்டாங்கன்னா log 2 of n வச்சு தான் நம்ம வந்து எத்தனை பிட் ரெப்ரசன்டேஷன் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத அந்த பிட் ரெப்ரசன்டேஷன் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து 2 power xன்னும் போது எப்பவுமே பவர் ஆஃப் 2ல என்ன மேலே இருக்கோ அந்த பிட்ஸ் தான் நம்மளுடைய இதில். இங்கே பார்த்தோன்னா 4 பிட்ஸ், இங்கே 4 இருக்கனால 4 பிட்ஸ், 3 இருக்கனால 3 பிட்ஸ் எடுத்திருக்கோம், 2 இருக்கனால 2 பிட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே வந்து கொஸ்டின்லேயே வந்து 2 power xன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு எத்தனை பிட்ஸ் இங்கே தேவைப்படும் அட்ரஸ் ரெப்ரசன்டேஷனுக்குன்னு பார்த்தோன்னா x பிட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் வச்சு நம்ம வந்து எத்தனை பிட்ஸ் வந்து அட்ரஸ் சைஸை டினோட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. எனக்கு வந்து 4 ஷெல்ஸ் வேணும்னா பவர் ஆஃப் 2ல எனக்கு 4 கிடைக்கிறதுக்கு 2 power 2னும் போது 2 பிட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு 4 ஷெல்ஸ் ரெப்ரசன்டேஷன். 8 ஷெல்ஸ் வேணும்னும் போது 3 பிட்ஸ் ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து பிட் ரெப்ரசன்டேஷன் அட்ரஸ் சைஸ்க்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி இதில் வந்து சின்னதாக நான் இங்கே வந்து நோட்டுன்னு சொல்லி நான் சில பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா COAல மெமரி ரெப்ரசன்டேஷனை யூஸ் பண்ணி நமக்கு கேட்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸுமே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிட் அப்படின்னும் போது சிங்கிள் பிட் ரெப்ரசன்டேஷன் இருக்கிறதுல லோயஸ்ட்னு பார்த்தோம்னா பிட் ரெப்ரசன்டேஷன் தான். ஒரு பிட்டு அப்படின்ற போது சிங்கிள் பிட் ரெப்ரசன்டேஷன். அதே வந்து நிப்பிள் அப்படின்னும் போது 4 பிட் ரெப்ரசன்டேஷன்ஸ். ஓகேவா? நிப்பிள் அப்படின்னும் போது 00000ன்னு இப்படி எடுப்போம் 4 பிட். ஒரு பிட் என்னும் போது 1 அப்படின்னு 0 இல்லைன்னா 1ன்னு எடுப்போம். ஸோ 1 பிட். பைட்ஸ் அப்படின்னும் போது 8 பிட்ஸ் எடுப்போம். 8 பிட்ஸ் என்னும் போது 8 வேல்யூஸை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு பைட் அப்படின்னும் போது 8 பிட்ஸ் நமக்கு தேவைப்படும். ஒரு KB அப்படின்னும் போது 2 power 10 பைட்ஸ் நமக்கு தேவைப்படும். 2 power 10 போது 1024 2 power 10 பைட்ஸ் நமக்கு தேவைப்படும். இதே MB நம்ம 2 power 20 பைட்ஸ் நமக்கு தேவைப்படும். GB அப்படின்னும் போது 2 power 30. ஸோ 2 power 30 நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அது GBயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 2 power 20 இருந்துச்சுன்னா MBயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 2 power 10 இருந்துச்சுன்னா அது வந்து KBயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிலோபைட்ஸ், மெகாபைட்ஸ், ஜிகாபைட்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இது தெரிஞ்சிச்சுன்னா தான் நம்மளோட ஆப்ஷன்ஸ்லாம் அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரியும். ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து 1 GB இல்லை 1 MB 1 KB அப்படின்னு ஆன்சர்ஸ் இருக்கும். நம்ம அதுலேருந்து எதை சூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. எல்லாமே 1 இருக்கும். பட் அதோட சைஸ் வேரியேஷன் மட்டும் MB, KB, GB, TB அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பவர் ஆஃப் 10 அப்படின்னும் போது KB, 20 அப்படின்னும் போது MB, 30 அப்படிங்கும் போது GB. ஸோ நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே நமக்கு அடுத்த மேக்ஸிமம் GB வரைக்கும் தான் கேட்பாங்க. TB அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து 1024 பைட்ஸ்னா 1 KB, 1024 KBனா 1 MB, 1024 MB அப்படின்னும் போது 1 GB, 1024 GB போது 1 TB, 1024 TB ஈக்குவல் டு 1 PB. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக நம்ம மனப்பாடம் பண்ணி ஆகணும், இல்லைனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம படிச்சுக்கணும். இது ஞாபகம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு தெரியும். பட் ஆனால் அந்த கன்வர்ஷன் நம்ம எப்படி வந்து சென்டிமீட்டர்ஸ்லேருந்து மீட்டர்ஸோ மீட்டர்ஸ்லேருந்து சென்டிமீட்டர்ஸோ கன்வெர்ட் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி தான் இங்கேயும். அங்கே வந்து GB கேட்டாங்கன்னா GBயாக நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும், KB கேட்டாங்கன்னா KBயாக ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம வந்து சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த கன்வர்ஷன் நமக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா பெரிய பெரிய கொஷின்ஸ்லாம் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த கன்வர்ஷனால தான் நமக்கு நிறைய வந்து COAல டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 128 × 8 பிட்ஸ் அப்படின்னும் போது ஹவு மெனி பைட்ஸ் நமக்கு தேவைப்படும். 128 × 8 பிட்ஸை வந்து நான் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எத்தனை பைட் ஸ்பேஸ் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதா கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே தெரியும் 8 பிட்ஸ் வந்து ஒரு பைட் இல்லையா, இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த இது ஃபுல்லாகவே நமக்கு தெரிஞ்சாதான் இந்த மாதிரி கன்வர்ஷன் எல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ 8 பிட்ஸ் ஈக்குவல் டு 1 பைட். ஸோ இங்கே வந்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 128 × 8 பிட்ஸ். ஸோ ஒரு பைட்டை வந்து 8 பிட். ஸோ 128 × 1 பைட். ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை பைட்ஸ் தேவைப்படும்னா 128 பைட்ஸ் இருந்தால் 128 பைட்ஸ் தான் நம்மளோட ஆன்சர்.
ஓகேவா? ஸோ ஒரு பைட்டுக்கு வந்து நமக்கு வந்து 8 பிட்ஸ் தேவைப்படும். 128 இன்ட்டு 1 பைட் போது நமக்கு வந்து டோட்டலாக வந்து 128 பைட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 4 GB மெமரி, ஃபைண்ட் த அட்ரஸ் சைஸ் ஆஃப் இட்னு கேட்டிருக்காங்க. ஸோ அட்ரஸ் சைஸ் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். நமக்கு வந்து எவ்வளோ மெமரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 GB மெமரி இருக்குது. அட்ரஸ் சைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து நம்ம அட்ரஸ் சைஸ்னும் போது பிட்ஸாக தான் நம்ம எடுப்போம். ஸோ பவர் ஆஃப் 2ல் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா? 4 வந்து 2 power 2 வந்து 4 வந்து 2 power 2 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஜிபியோடைய சைஸ் நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணோம், 2 power 30. 2 power 30 அது வந்து நம்ம வந்து ஒரு ஜிபியோடைய சைஸ் வந்து 2 power 30ன்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோமா? ஸோ இது வந்து நமக்கு இது வந்து மனப்பாடமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ ஒரு ஜிபிக்கு 2 power 30, 4க்கு 2 power 2. அப்போ வந்து எத்தனை வந்து அட்ரஸ் சைஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 power. ஸோ இங்கே வந்து பவர் ஆஃப் 2ல் இருக்கிறது எல்லாமே இந்த பவரை வந்து ஆட் மட்டும் தான் பண்ணணும். கீழே வந்து பேஸ் வந்து காமனாக இருந்துச்சுன்னா அந்த பேஸை காமனாக எடுத்துக்கிட்டு பவரில் இருக்கிறது 2வும் சரி 30யும் சரி நம்ம ஆட் பண்ணணும். 2 + 30 32. 2 power 32 போது நமக்கு டோட்டலாக அட்ரஸ் சைஸ் என்ன, பவரில் இருக்கிறத நம்ம வந்து அட்ரஸ் சைஸாக எடுப்போம். அட்ரஸ் சைஸ் ஈக்குவல் டு 32 பிட்ஸ். ஓகேவா? நம்ம வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கோம், 4 GB மெமரின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அட்ரஸ் சைஸ் ஆஃப் இட்னு கேட்டிருக்காங்க. ஸோ அட்ரஸ் சைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாமே நம்ம வந்து பவர் ஆஃப் 2ல் கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் மெயின். ஸோ 4 வந்து 2 power 2 GB அப்படின்னும் போது 2 power 30 நம்ம வந்து ஜிபின்னு மென்ஷன் பண்ணுவோம். 2 power 30ன்னு மென்ஷன் பண்ணுறோம். பேஸ் வந்து காமனாக இருக்கும் போது அப்படியே தான் வச்சுருப்போம். மேலே இருக்க பவர்ஸை மட்டும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண மாட்டோம், ஆட் பண்ணுவோம். ஸோ 2 + 30 32. ஸோ நமக்கு டோட்டலாக வந்து அட்ரஸ் சைஸ் எவ்வளோனா 32 பிட்ஸ். நெக்ஸ்ட்டு இங்கே அட்ரஸ் பிட்ஸ் வந்து 16 பிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைஸை கொடுத்துட்டு எத்தனை அட்ரஸ் பிட்ஸ் தேவைப்படும்ன்றத கொஷனில் கேட்டிருக்காங்க. இங்கே இந்த கொஷனில் பார்த்தோம்னா அட்ரஸ் பிட்டை கொடுத்துட்டாங்க, மெமரி லொக்கேஷன் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அட்ரஸ் பிட் வந்து 16 பிட்ஸ். அப்போ மெமரி லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறது நம்மளோட கொஷினாக இருக்குது. மெமரி லொக்கேஷனுக்கு எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பிட்ஸ் வந்து பவர் ஆஃப் 2ல் போடுவோம். ஸோ 2 power 16. 2 power 16 போது இதை வந்து கேபியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கேபியோட சைஸ் என்ன, 2 power 10. 2 power 10 இன்ட்டு இங்கே மீதி 6 இருக்குது இல்லையா? 2 power 10, 2 power 16 எனக்கு டோட்டலாக வந்து அட்ரஸ் பிட்ஸோட சைஸ் வந்து 16 பிட்ஸு. ஸோ 2 power 16 நான் எடுக்கிறேன் என்னோட மெமரி லொக்கேஷனை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. இந்த 16 நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன், 10ம் 16 6 ஆகும். ஸோ 10 + 6 16 நம்ம எடுப்போம். 2 power 10 அப்படின்னும் போது கேபி, 2 power 6 கேபி, 2 power 6 அங்கே வந்து 64ன்னு எழுதலாமா? 2 power 6 64ன்னு எழுதலாம். ஸோ 2 power 6 2 2 4 4 2 8 8 2 16 16 2 32 32 2 64. ஸோ நமக்கு வந்து 2 power 6 அப்படின்னும் போது 64. ஸோ 64 டோட்டலாக எனக்கு எத்தனை கேபி தேவைப்படும் அப்படின்னா 64 கேபிஸ் தேவைப்படும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா அட்ரஸ் பிட்டை கொடுத்தா எவ்வளோ மெமரி லொக்கேஷன் இருக்குது அப்படிங்கிறத ஃபைன் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி மெமரி லொக்கேஷன் கொடுக்கும்போது எத்தனை அட்ரஸ் பிட்ஸை நம்ம யூஸ் பண்ணணும்னு தெரியணும். அதே மாதிரி பிட்ஸை பைட்ஸாகவும் பிட்ஸாகவும் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பிட்டோடைய சைஸ் என்ன, நிப்பிளோட சைஸ் என்ன, ஒரு பைட்டோடைய சைஸ் என்ன, கேபினா எவ்வளோ பவர் ஆஃப் 2ல் எத்தனை இருக்கும், ஜிபினா பவர் ஆஃப்ல எவ்வளோ 2 powerல எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து மனப்பாடமாக இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் 2 கொஷின்ஸ் பார்க்கலாம். கொஷின் பார்ப்போம். A memory has 16-bit address bus, then how many memory locations are there அப்படின்னு கேட்டிருக்காங்க. 16-bit address bus இருக்கு, how many address locations are memory locations are thereன்னு கேட்டிருக்கும் போது பவர் ஆஃப் 2ல நம்ம எடுக்கணுமா, 2 power 16 bits. ஸோ 16 பிட்ஸ்னும் போது பவர் ஆஃப் 2ல நம்ம எடுக்கும் போது 2 power 16 மெமரி லொக்கேஷன்ஸ். ஸோ இது வந்து கேட்டில் கேட்டிருந்த கொஷின் தான். இங்கே வந்து ஆப்ஷன் பார்த்தோன்னா 64 KB இருக்குது, 64 KB. நெக்ஸ்ட்டு வந்து 65,536. சி ஆப்ஷனில் 2 power 16. ஸோ 2 power 16 நமக்கு வந்து கரெக்டாக. ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக. பட் ஆனால் இங்கே வந்து டியில் வந்து ஆல்ன்னு இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்
நிறைய சப்ஜெக்ட்ஸில் நம்ம ரிவைஸ் பண்ணும்போதே பார்த்துருக்கோம். ஒன்ஸ் நமக்கு ஆப்ஷன் வந்து ஆல் இல்லை நன் அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஆன்சரை திருப்பின்னு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தோம்னா 16 பிட் அட்ரஸ் பஸ்ஸுன்னும் போது நமக்கு வந்து 2^16 மெமரி லொக்கேஷன்ஸ் தான் நமக்கு கிடைக்க போகுது. அது கரெக்ட், சி ஆப்ஷன் கரெக்ட். பட் ஆனால் பியும் ஏவும் கரெக்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அதையும் நம்ம செக் பண்ணணும். 2^16 போது நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா பிரித்து எழுதலாமா? 2^6 into 2^10. 2^10 போது கேபி 2^6 கேபி, அதுவும் பாசிபிள் ஆன்சர் தான். ஏன் அப்படின்னா நம்ம 2^16 இட் இஸ் அ பாசிபிள் ஆன்சர். ஸோ 2^16 தான் நமக்கு கிடைச்சது. அது ஆப்ஷனில் இருந்துச்சு, நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இது நம்ம பிரித்து எழுதும்போது 2^6 into 2^10 அப்படின்னும் போது 2^6 கேபி அப்படிங்கிறதும் கரெக்டான ஆன்சர். 2^6 கேபி அப்படிங்கிறது ஆப்ஷன் இல்லை. பட் ஆனால் 2^6 நம்ம என்ன எழுதலாம்னா 64 கேபின்னு எழுதலாம். 2^6 64 கேபின்னு எழுதலாம். இங்கே வந்து 2^6க்கு 64 கேபின்னு எழுதியிருக்கோம். அங்கே ஆப்ஷனில் பார்த்தோன்னா 64Kன்னு இருக்குது. 64Kன்னும் போது கே வந்து கேபியை தான் டினோட் பண்ணுது. ஸோ அதோட ஆப்ஷன் ஏவும் கரெக்ட். இப்போ பி ஆப்ஷனும் 2^16 நீங்கள் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 65,536 அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து ஏ ஆப்ஷனும் கரெக்ட், பியும் கரெக்ட், சியும் கரெக்ட். நம்மளோட ஆன்சர் வந்து டி. ஸோ இதை தான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லியிருக்கோம். நம்ம என்னன்னா நமக்கு 16 பிட் அப்படின்னும் போது நம்ம வந்து பாசிபிள் ஆன்சர்ஸ் நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இது கேபியாக எடுக்கலாம், ஜிபியாக எடுக்கலாம், எம்பியாக எடுக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும் போது நமக்கு வந்து பாசிபிள் ஆன்சர்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான கன்ஃபியூசிங் கொஷின்ஸ் நம்ம வந்து டேரெக்டாக கொஷினை பார்த்தா உடனே ஆன்சர் வந்து இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா 2^16 அப்படின்னு தான் ஆன்சர்னு சொல்லி நம்ம சி ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் தப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டான ஆப்ஷன்ஸ் தான். 64K அப்படிங்கிறதும் கரெக்டு தான், 65,536 அப்படிங்கிறதும் கரெக்டு தான், அதே மாதிரி 2^16 அப்படிங்கிறதும் கரெக்டு தான். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து டி. எப்போவுமே ஆப்ஷன்ஸில் ஆல் இல்லை நன் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர்ஸை 2-3 தடவை ரிவ்யூ பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா அங்கே ஆல்னு கொடுத்துருந்தாவே அட் த மேக்ஸிமம் 60% ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. பட் ஆனால் 100% நம்ம சொல்ல முடியாது. பட் ஆல் அப்படின்னும் போது நமக்கு அதுக்கு 60% பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அதே மாதிரி நன் அப்படின்னும் போதும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆன்சர் அது இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறைய இருக்குது. ஸோ நமக்கு கொஷின்ஸை 2-3 தடவை படித்து பார்க்கறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். எ ப்ராசஸர் கேன் சப்போர்ட் மேக்ஸிமம் மெமரி ஆஃப் 4GB. அதே மாதிரி சிஓஏ பொறுத்த வரைக்கும் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டாஸை எடுத்து எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்தோம்னா மேக்ஸிமம் மெமரி வந்து 4GB. ஓகேவா, 4GB வேர் மெமரி இஸ் வேர்ட் அட்ரஸபிள். மெமரியை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, இட் இஸ் வேர்ட் அட்ரஸபிள். வேர்ட் அதனுடைய மெமரி வந்து இப்படி நம்ம ஷெல்ஸை தான் நம்ம டிவைட் பண்ணுவோம். ஓகேவா, இது வந்து டோட்டலாக நம்மளுடைய 4GB இருக்குது. இதில் இந்த 4GBயும் ஒவ்வொரு ஷெல்லையும் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா மெமரி இஸ்னா வேர் மெமரி இஸ் வேர்ட் அட்ரஸபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஷெல் இங்கே வந்து நம்ம ஷெல்லாக ரெப்ரசன்ட் பண்ண கிடையாது, பைட்ஸாகவும் ரெப்ரசன்ட் பண்ணல, பிட்ஸாகவும் ரெப்ரசன்ட் பண்ணல, வேர்டாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர் மெமரி இஸ் வேர்ட் அட்ரஸபிள். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேர்டு. ஓகேவா, வேர்ட் அட்ரஸபிள்னு சொல்லியிருக்காங்க. எ வேர்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 bytes. ஒரு வேர்டு வந்து 2 bytes கன்சிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வேர்டு வந்து ஒரு வேர்டு இல்லைன்னா வந்து 2 byte. ஓகேவா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தோம்னா 1 byteன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒரு ஷெல் வந்து 8 bits இருக்கும். ஒரு 8 bits உடைய கணக்கு என்ன, ஒரு பைட். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஷெல்ஸாக டிவைட் பண்ணியிருந்தோம். டிவைட் பண்ணும்போது ஒவ்வொரு ஷெல்லுமே 8 bits இருந்துச்சு. ஸோ அது வந்து சிங்கிள் பைட்டாக நம்ம எடுத்துடணும். இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய மெமரி மேக்ஸிமம் மெமரி சைஸ் 4GB. மெமரி இஸ் வேர்ட் அட்ரஸபிள். ஒரு மெமரியுமே நம்ம வந்து ஷெல்ஸாக பிரிக்கல, வேர்டாக பிரிச்சிருக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எ வேர்டு கன்சிஸ்ட் ஆஃப் 2 bytes. ஒரு வேர்டை நான் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்படுறது 2 bytes தேவைப்படும். ஷெல்லுன்னும் போது நம்ம 1 byteன்னு சொன்னோம், 8 bitsன்னு சொன்னோம். இங்கே ஒரு வேர்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 2 bytes அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ அதையும் நம்ம வந்து ஒரு வேர்டோடைய சைஸ் என்ன, 2 bytes. ஓகேவா, கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த சைஸ் ஆஃப் அட்ரஸ் பஸ் ஆஃப் ப்ராசஸர் இஸ் அட்லீஸ்ட் டேஷ் பிட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க.
எப்போ என்னுடைய சைஸ் ஆஃப் அட்ரஸ் பிட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த 4GB நம்ம என்ன பண்ணலாம், டிவைடட் பை 2ன்னு கொடுக்கலாமா, 2 பைட்ஸா. ஏன் அப்படின்னா என்னோட ஒவ்வொரு வேர்ட்லையுமே எனக்கு வந்து 2 பைட்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே சிங்கிள் பைட்டாக இருந்தனால நம்ம டிவைட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். பட் ஆனால் இங்கே வந்து 2 பைட்ஸ் இருக்கனால என்னுடைய ஷெல் ரெப்ரசன்டேஷன் வந்து வேர்டாக இருக்குது. அந்த வேர்டோட சைஸ் வந்து 2 பைட்ஸாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 4GB என்னுடைய கம்ப்ளீட் சைஸு 4GB டிவைட் பை 2 பைட்ஸ்ன்னு சொல்லும் போது எனக்கு 2GB எனக்கு கிடைக்குது இல்லையா. 2GB என்னுடைய சைஸ். இப்போ இதை வந்து நான் வந்து பிட்ஸாக கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய சைஸ் ஆஃப் அட்ரஸ் பிட் எனக்கு கிடைச்சிரும். ஸோ பிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 2 × 2^1 வந்து 2 இல்லையா. 2^1 வந்து 2 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஜிபியை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு 2^30. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் 2^10 அப்படின்னா KB, 2^20 அப்படின்னா MB, 2^30 அப்படின்னும் போது GB. ஸோ ஜிபியை நான் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு 2^13 கொடுக்குறேன். ஸோ பவர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா, எப்போவுமே ஜென்ரலாக நம்ம பண்ணுறது அதே தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். 2^1 + 30 31. ஓகேவா, இதுதான் என்னோட ஆன்சர். அப்போ வந்து என்னோட அட்ரஸ் பிட்ஸோட சைஸ் என்ன, 31 பிட்ஸ். ஓகேவா. ஸோ என்னுடைய ப்ராசஸ், இந்த சைஸ் ஆஃப் அட்ரஸ் பஸ் ஆஃப் யர் ப்ராசஸ் இஸ் அட்லீஸ்ட் 31 பைட்ஸ். இதே வந்து நீங்கள் வந்து இங்கே பைட் அட்ரஸ் இங்கே வந்து வேர்டுன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து ஈச் வேர்ட் இஸ் 1 பைட்டுன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஈச் வேர்ட் இஸ் 1 பைட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து டிவிஷனே பண்ண தேவையில்லை. டேரெக்டாக வந்து இங்கே 2 பைட்ஸ் இருக்கனால 4GB டிவைடட் பை 2ன்னு சொல்கிறோம். இதே வந்து வேர்ட் சைஸ் வந்து 1 பைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் டிவிஷன் பண்ண தேவையில்லை. டோட்டலாக என்னோட 4GB நான் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 2^2 × 2^30. ஸோ என்னோட பிட் சைஸ் வந்து 2^32. அப்போ என்னோட பிட் சைஸ் வந்து 32 பிட்ஸ். ஓகேவா. இதே வந்து நான் 2 பைட்ஸாக இருக்கனால தான் எனக்கு 31 பிட்ஸாக இருக்குது. ஸோ கொஸ்டினை வந்து ப்ராப்பராக படிக்கணும். அதில் கொஸ்டினில் கொடுத்துருக்க சின்ன இன்ஃபர்மேஷனுமே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கும். இப்போ ஆப்ஷனில் பார்த்தோன்னா 31 பிட்ஸ் இருக்கும், 32 பிட்ஸ் இருக்கும், 30 பிட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ராப்பராக அந்த டிவிஷன், அந்த 2 பைட்ஸுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை டிவைட் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணால் தான் எனக்கு எக்ஸாக்டான ஆன்சர் 31 பிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ கொஸ்டினை வந்து ப்ராப்பராக படிங்க. அதே மாதிரி அதில் கொடுத்துருக்க ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.